ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ சம்பவம் நடந்திருக்குங்கிறாங்களே. அன்னைக்கே இவன் வந்து இந்த பொள்ளாச்சி விஷயத்தை சொல்லுவாங்க. அவனுடைய அந்த பிள்ளைய பெல்ட்டால் அடித்து அந்த 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 பிள்ளைய ருசி பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் நடந்தால் தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம அப்பயே சொல்லணும். ஆனால் ஏன்னா அது செய்கிறதுக்கு அந்த பகுதியில் இருக்கிற அந்த குற்றத்தை விசாரிக்கிறவங்க நீங்கள் வந்து இது சுதாரிப்பாக இல்லாதனால தானே. இதையும் அதே தான். அண்ணா பல்கலைக்கழகத்து பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனு அவங்க வந்து இந்த குற்றத்தை வந்து நீங்கள் ஆரம்பத்திலே நடந்த குற்றத்தை அவங்க வந்து நீங்கள் அதாவது அப்பயே சுறுசுறுப்பாக அதை வந்து எடுத்து அது பின்னணியில் இருக்கிற யாரே இந்த பிரியாணி கொடுத்தாங்கன்னா இல்லை புரோட்டா கொடுத்தவனான்னு அப்பயே கண்டுபிடிச்சி பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இது நடந்திருக்காரு. பிரியாணியை கொடுத்து உள்ளே போகிறான், அந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்டவனையும் வரிசையில் நின்று சவுக்கால் அடிக்கணுமா இல்லையா? நான் சொல்கிறது நல்ல சவுக்கில்.